வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம ரியல்மி நார்சோ 70 டர்போ இந்த பர்டிகுலர் மொபைலோடைய அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் பார்த்தீங்கன்னா அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு கேமிங்கான ஒரு மொபைல் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 6/128 என் கையில் இருக்குது. ஸோ 6GB RAM 128GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் உங்களுக்கு 17,000 இருக்கும். அதில் உங்களுக்கு கூப்பன் ஆஃபர் ஒரு 3,000 போக 14,000க்கு மொபைல் உங்களுக்கு கையில் கிடைக்கும். ஸோ இதில் டேட்டு பார்த்தீங்கன்னா 23/9/24 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதில் 5G பேண்ட் சப்போர்ட் என்னென்னு போட்டிருக்காங்க. அண்டு பாக்ஸில் பின்னாடி பார்த்தீங்கன்னா இதில் MediaTek Dimensity 7300 எனர்ஜி அப்படிங்கிற 5G சிப்செட் போடுறாங்க. இதே சிப்செட்டை போட்டு 20,000-30,000க்கு மொபைல் விற்கிறாங்க ஓப்போவில். அண்டு 45 வாட் சார்ஜர், 5000 mAh பேட்டரி, 50 MP AI கேமரா அண்டு 16 MP செல்ஃபி கேமராவை போடல. 120Hz OLED ஐ கம்ஃபோர்ட் டிஸ்பிளே அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மொபைலோடைய அன்பாக்சிங் ஷார்ட்டாக பார்த்துருவோம். நீங்கள் யாராவது இந்த பர்டிகுலர் மொபைல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸை ஓப்பன் பண்ணி வெளியில் எடுத்து கொடுத்துருவாங்க. அதுவே அமேசானில் வாங்கினீங்க அப்படின்னா அப்படியே கவரோட கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ ஒரு வழியாக பிளாஸ்டிக் ரேப்பரை ரிமூவ் பண்ணியாச்சு. அது மேலேயும் ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஓட்டியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த சீலை நம்ம கட் பண்ணிடலாம். சீலை கட் பண்ணியாச்சு. இப்போ அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி எத்தனை மொபைல்ஸ் அன்பாக்சிங் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ பாக்ஸ் நல்லா வெயிட்டாக தான் இருக்குது, பட் டக்குன்னு ஓப்பன் ஆக மாட்டுது. அது ஸ்லோ மோஷனில் தான் நமக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, பாக்ஸுக்கு பின்னாடி எதுவும் இல்லை. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு மஞ்சள் கலர் பொட்டி ஒன்று இருக்குது. ஸோ அந்த பொட்டி உள்ளார எப்படி பார்த்தாலும் ஒரு கேஸ் ஒன்று இருக்கும், பேக் கவர் ஒன்று இருக்குது. அது ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. ஸோ அதை ஓரமாக வச்சுருவோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் நமக்கு சிம் எஜெக்டர் டூல் இருக்குது அண்டு சில டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. இதை நம்ம எப்பயும் படிக்கிறதில்ல. ஸோ இது உள்ளாரே வச்சுருவோம். ஸோ இது இல்லாமல் பார்த்திங்கன்னா மொபைல் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மொபைல் எடுக்கிறதுக்கு எங்கேயும் லீஃப் கொடுத்துருக்காங்களா, இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பிடிச்சி தூக்குனிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மொபைல் கையில் வரும். ஸோ இது வந்து க்ரீன் கலர் வேரியண்ட்டு. ஸோ மொபைல் நல்லா தகன்னு இருக்குது. ஸோ மொபைலில் இப்போ நாம் தான் ஃபஸ்ட்டு பூட்டப் பண்ண போகிறோம். ஸோ மொபைலை ஃபஸ்ட்டு பூட்டப் பண்ணிவிட்டு சைடில் வச்சுருவோம். ஓகே, ஃபஸ்ட்டு பூட்டப் கொடுத்தாச்சு. ஸோ அந்த வைப்ரேஷன் வந்துடுச்சு. இப்போ டப்பாவில் வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துருவோம். டப்பாவில் பார்த்திங்கன்னா ஒரு 45 வாட் சார்ஜர் ஒன்று இருக்குது. சார்ஜர் மேலே ஒன்றும் கவரை காணும். ஸோ கவர் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டைப் A to டைப் C கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நல்லா குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ டப்பாவை ஓரம் கட்டுருவோம். ஸோ பூட்டப் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பர் ஃபாஸ்ட் ஆகுது. ஸோ மொபைலுக்கு பின்னாடி ஒரு ஸ்டிக்கர் ஒன்று இருக்குது. ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஸோ இது சம்டைம்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அதனால் இதை டப்பாவிலே எங்கேயாவது ஒட்டி வச்சுருங்க. ஓகே, இதை டப்பாவில் உள்ளே ஒட்டிட்டிங்கன்னா டப்பாவோட நீங்கள் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பூட்டப் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் கேட்குது. நெக்ஸ்ட்டு இந்தியா கேட்கல, நாம் தான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, லீகல் இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட்டு கனெக்ட் டு மொபைல் நெட்வொர்க்கு கேட்குது. ஸோ இதை நம்ம ஸ்கிப்பு கொடுத்து ஸோ பூட்டப் ஆகிட்டுருக்கு. ஒன்று ஸ்கிப்பு கொடுத்துட்டே வந்தாலும் நம்ம கூகுள் சர்வீசஸ் அக்செப்ட் தான் கொடுத்தாகணும். இதில் பாஸ்வேர்டு, ஃபிங்கர் பிரிண்ட் அதையும் ஸ்கிப்பு கொடுத்துருவோம். ஓகே, இதில் தான் நீங்கள் வந்து செக் பண்ண வேண்டியது ஆட்டோ அப்டேட் ஓவர் நைட்டை டிசேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பூட்டப் பண்ணும்போது இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க. இந்த கிளான்ஸ் ஃபார் ரியல்மி அது ஃபஸ்ட் பேஜில் உங்களுக்கு படம் வேணும்னா இந்த மாதிரி மாறி மாறி வரும். அது வேணும்னா நீங்கள் வச்சிங்க. இப்போ நான் வந்து டேர்ன் ஆஃப் கொடுத்துட்றேன். ஸோ டேர்ன் ஆஃப் கொடுத்துட்டு உங்களுக்கு எப்படியும் அது கேட்கும். நம்ம உள்ளே போனதுக்கப்புறமும் அது 2 தடவை ப்ரெஸ் பண்ணால் தான் ஆஃப் ஆகுது. இந்த பர்சனலைஸ்டு சர்ச்னு ஒன்று கொடுத்துருக்கோம்.
ஸோ இது என்னன்னாக்கா எஃபிஷியன்ட் டு சர்ச் சர்வீஸ் த ட்ராயர், இதுவும் நமக்கு இப்போதைக்கு தேவைப்படாது. ஸோ இதையும் நம்ம லேட்டர் அப்படின்னு கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு குளோபல் சர்ச்னு ஒன்று இருக்குது, குயிக் கனெக்ட்னு ஒன்று இருக்குது, ஸ்மார்ட் சஜஷன்ஸ்னு ஒன்று இருக்குது, விஓசி சர்வீஸு, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம், எக்கச்சக்கமாக கொடுத்துருக்கானுங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படிங்கிறத நீங்கள் படித்து பார்த்து உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் நீங்கள் கொடுத்துங்க. இப்போ இந்த வீடியோஸ் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா Honor 200 அப்படிங்கிற 5G மொபைல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது நமக்கு இவ்வளோ லாங் டிஸ்டன்ஸில் இருக்கும்போதும் நமக்கு கரெக்டாக வந்து ஃபோக்கஸ் ஆகுது. அதையே நம்ம ஆப்ஜெக்டை கிட்ட கொண்டு வரும்போதும் அதுலேயும் நமக்கு ஃபோக்கஸிங் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தெளிவாக துல்லியமாக இருக்குது. ஸோ இதில் கேமரா பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண மொபைலில் இந்த பர்டிகுலர் மொபைலில் கேமரா வீடியோவுக்கு நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஹானரோடைய ப்ரொமோஷன்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் ரெகுலராக நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்கன்னா நான் கிட்ட கொண்டு வந்தேன்னா டேப் பண்ணி தான் நான் எடுக்க வேண்டி வரும். இதில் ஆட்டோ ஃபோக்கஸிங் பார்த்திங்கன்னா அற்புதமாக வேலை செய்யுது. ஒரு 20,000 உங்களுக்கு ஆட்டோ ஃபோக்கஸிங்கோட ஒரு வீடியோ கேமரா வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு Honor 200 ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். அண்டர் 25,000 கிடைச்சாலும் அது பெஸ்ட்டு டீல் தான். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் இதை கண்டிப்பாக இந்த ஆப் மார்க்கெட்டை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ இது நமக்கு தேவையில்லாத ஆட்ஸு தேவையில்லாத நேரத்தில் வந்து தொல்லை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் நமக்கு கெஸ்டர் நேவிகேஷன் ஸ்க்ரீன் டிஸ்பிளே கேட்குது. ஸோ டிஸ்பிளே வந்து டிஃபால்ட்டு மீடியம் லார்ஜுன்னு கேட்குது, நம்ம டிஃபால்ட்டே கொடுத்துருவோம். ஸோ கெஸ்டர் நேவிகேஷன் இல்லை 3 பட்டன்ஸ் வேணுமாங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஓகே, இதில் கெஸ்டரை கொடுத்துருவோம். நமக்கு கெஸ்டர் தான் நமக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், பட்டனை போட்டு குத்துறதெல்லாம் பிடிக்காது. அண்ட் நெக்ஸ்ட்டு கெட் ஸ்டார்டட் கொடுத்துருவோம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ணால் தான் வந்து ஸோ இந்த ரியல்மி மொபைலில் நமக்கு ஃபஸ்ட்டு பூட்டப் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறமும் ஏதாவது சம்திங் கேட்டுக்கிட்டே இருக்கும். இந்த ஆப் மார்க்கெட்டு உள்ளே வந்த உடனே கேட்குது. ஸோ இதெல்லாம் எதையும் கிளிக் பண்ணிடாதீங்க, கிளிக் பண்ணாமலே உள்ளார போகுது. ஸோ ஆப் மார்க்கெட் நான் கொடுக்கவே இல்லை, பட் உள்ளார வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி ப்ளோட்வேர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஹோம் ஸ்க்ரீன் அப்டேட்டு காட்டிட்டு வேண்டாம், எல்லாத்துக்கும் நமக்கு பர்சனலைஸ்டு சர்ச் எல்லாமே இப்போ கேட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ எதுவுமே நான் கொடுக்கல, பட் இருந்தாலும் உள்ளே பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்லாம் கொஞ்சம் நிறையாவே தான் கொடுத்துருக்காங்க இந்த செக்மெண்ட்டில். ஸோ கம்மியான விலையில் உங்களுக்கு மொபைல் வாங்கினீங்கன்னா ஸோ இது 15,000 17,000ங்கிறது கம்மியான விலை கிடையாது. பட் இருந்தாலும் ஆட்ஸ் நிறையா தான் இருக்குது, ஆட்ஸும் வரும் அண்ட் ஆப்ஸும் நிறையா தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணி செக் பண்ணிவிடுவோம். இதில் ஏதோ ஒன்று சொல்லுது, ஸ்வைப் டவுன் டு ஆக்சஸ். ஸோ ஒரு இடத்துலையும் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்கும் போல இருக்கு. ஓகே, ரியல்மி UI 5 அண்டு ஆண்ட்ராய்டு 14 அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் டீட்டெயில்டு ஸ்பெக் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. கலர் வைஸ் எல்லாமே இப்படி தான் இருக்கும். ரியல்மி நார்சோ 70 டர்போ. ஸோ 128 GB நமக்கு 24.5 GB யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 25 GB சாலிடாக யூஸ் பண்ணிடுறாங்க. மீடியாடெக் டைமென்சிட்டி 7300 எனர்ஜி அண்டு மாடல் நம்பர் கொடுத்துருக்காங்க. அண்டு பேட்ரி கெப்பாசிட்டி, சார்ஜர் எவ்வளோங்கிறத இதிலே கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீன் சைஸும் கொடுத்துட்டாங்க. அண்டு 6 GB ரேமு அண்டு 16 MP செல்ஃபி கேமரா, 50 MP மெயின் கேமரா, ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 14. இதில் ஆகஸ்ட் மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் 2024 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இப்போதைக்கு கூகுள் டைலர் தான் கொடுத்துருக்காங்க. பட் விவோலலாம் பார்த்தீங்கன்னா விவோ டைலரே கொடுத்துருவாங்க. நீங்கள் கால் ரெக்கார்ட்ஸ் பண்ணிக்கலாம் ஆப்போனண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாமலே. பட் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கலர் OSன்னு சொல்லிட்டு ஓ டைலர்னு ஒன்று ஆப் ஸ்டோரில் இருக்கும், ப்ளே ஸ்டோரில் இருக்கும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் கால் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். அது வந்து ஓப்போ டைலர் கிடச்சிரும். ஸோ இதனுடைய சார் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஹெட் சார் வேல்யூ 1.103 வாட் பர் கேஜி அண்ட் பாடி சார் வேல்யூ 0.797 வாட் பர் கேஜி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் காதில் வச்சு ஃபோன் பேசாதீங்க, அட்லீஸ்ட்டு லவுட் ஸ்பீக்கர் போட்டு பேசுங்க. அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு ஹெட்செட் போட்டு பேசுங்க. அப்போ தான் உங்கள் உடம்புக்கும் பாடிக்கும் ஹெட்டுக்கும் எல்லாத்துக்குமே நல்லது. ஸோ அதனால் சார் வேல்யூ அதிகமாக இருந்தாலும் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் காதில் ஃபோனை வச்சு பேசாதீங்க, ஸ்பீக்கரில் போட்டு பேசுங்க, இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஹெட்செட் யூஸ் பண்ணிங்க. ஓகே, இப்போ மொபைலோட லுக்ஸ் அண்ட் டிசைன் வருவோம். ஸோ பாட்டமில் பார்த்தீங்கன்னா லுக் வைஸ் ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. க்ரீன் கலர் நல்லா சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் இந்த பிளேஸ்மெண்ட்டு சென்டரில் தான் இருக்கா அப்படிங்கிறது தெரில. ஸ்லைட்லி கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது.
ஸோ ஆட்டோ ஃபோக்கஸிங் பார்த்தீங்கன்னா நான் ரெக்கார்ட் பண்ணுற கேமரா நல்லா சூப்பராகவே பண்ணுது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பிளேஸ்மெண்ட்ஸு ஓரளவுக்கு ஓகே, பட் இன்னும் கொஞ்சம் சென்டர் பண்ணி மேலே கொடுத்துருக்கலாம்னு தோணுது. ஓகே, சென்டரில் டைப் சி போட்டு ரைட்டில் ஸ்பீக்கர் கிரில், லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மைக்கு அண்டு சிம் ட்ரே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு பவர் பட்டன் அண்டு வால்யூம் பட்டன்ஸ், அண்டு டாப்பில் பார்த்தீங்கன்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கு, ஸ்பீக்கர் கிரில் அண்டு 3.5 mm ஆடியோ ஜாக்கும் இதில் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ப்ளைனாக இருக்குது. அண்டு ரியரில் பார்த்தீங்கன்னா ரியல்மி அப்படிங்கிற லோகோ இருக்குது. ஸோ அந்த க்ரீன் கலர் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேக் தான். ஸோ இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மட்ஜஸ் வராத மாதிரி நல்லா கொடுத்துருக்காங்க. அண்டு லுக் வைஸ் கேமரா மாடியூல் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. சில பேருக்கு இந்த மாடல் பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதில் 3 கேமரா செட்டப் கொடுத்துருக்கிற மாதிரி தெரியுது. எல்இடி ஃப்ளாஷ் பெருசாக இருக்குது, பட் மெயின் கேமரா ஒன்று தான் 50 MP அண்டு 16 MP செல்ஃபி கேமரா. ஸோ இந்த செக்மெண்ட்டில் அல்ட்ரா வைடு கொடுத்துருக்கலாம், பட் கொடுக்கல. ஸோ மொபைல் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. டச் ரெஸ்பான்ஸ் நல்லா தான் இருக்குது. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு டிஸ்பிளே நல்லா சூப்பர் ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுக்குது. ஓகே, இந்த மொபைலில் நீங்கள் யாராவது கேம் ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கேமரா எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முடிஞ்சால் ரிவ்யூ நான் மேக் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த அன்பாக்சிங் வீடியோ. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ 14,000 ப்ரைஸ் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதை விட பெஸ்ட் மொபைல் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு 14,000 ப்ரைஸ் பாயிண்ட்டில் இது ஒன்லி ஒன் தான் பெஸ்ட் சாய்ஸ் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதுவும் டப்பாவிலே 45 வாட் சார்ஜரோட. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.